நிறை மாத கர்ப்பிணியா இருக்க இவங்க பேரு தான் ஆதிரா. ஆதிரா ரொம்ப நல்லவங்க. இவங்களோட கணவர் பகவந்தும் மாமியார் ராக்கினியும் ஆதிராவ ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு நாள் ஆதிரா கடைக்கு போயிட்டு வர்ற வழியில தன் தோழி மேனகாவ பார்த்தா. பாவம் ஆதிராணி, எல்லாரும் இந்த நேரத்துல அவங்க அம்மா கூட இருப்பாங்க. ஆனா நீ மாமியார் வீட்லயே இருக்க. என்ன பண்றது மேனகா? அனாதையான எனக்கு மாமியார் வீடு தான் எல்லாம். என்னோட மாமியார் தான் எனக்கு அம்மா மாதிரி. ஓ மாமியார போய் அம்மான்னு சொல்ற பாரு, உனக்கு பெரிய மனசுதான். மாசமா இருக்க உன்ன போய் தனியா கடைக்கு அமைச்சிருக்காங்க பாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ பார்த்து சூதானமா போ. சரி, நான் வர்றேன். அதுக்கப்புறமா ஆதிரா வீட்டுக்கு வந்தா. அடியே, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வரணும்னு உனக்கு தெரியாதா? உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளோ நேரம்? என்னால வேகமா நடந்து வர முடியல அத்தை. கால் ரொம்ப வலிக்குது. அதனால மெதுவா வந்தேன். ஏதோ காரணம் சொல்ற, நானும் நம்பி தொலைக்கிறேன். அப்போ பகவந்த் வீட்டுக்கு வந்தாரு. ஆமா, இவள நம்பாதீங்க. நான் வர்ற வழியில பார்த்தேன். இவளோட தோழி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் நேரம் கழிச்சு வந்திருக்கா. நான் அப்பவே நினைச்சேன்டா, வெட்டி கதை பேசுறதுல இவள மிஞ்ச ஆளே இல்ல. காலு வலி, அதனாலதான் நேரம் ஆயிடுச்சுன்னு என்கிட்டயே பொய் சொல்றாடா இவ. உன் தோழி கிட்ட எங்களை பத்தி ஏதாவது குறை சொல்லிருப்ப, அப்படித்தானே? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவ என்ன பார்த்து சூதானமா இருக்க சொன்னா, அவ்வளோதான். வேற எதை பத்தியும் நாங்க பேசல. சரி சரி, உள்ள போய் படுத்து கிடக்காம வீட்டு வேலை எல்லாத்தையும் செய் போ. சரிங்க அத்தை. ஆதிரா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட கணவன் அங்க வந்து இப்படி சொன்னான். அடியே ஆதிரா. என்னங்க, எதுக்கு இப்போ தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்புனீங்க? அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? தூங்காம வேலை பார்க்க சொன்னாங்கல்ல, ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருக்க. எல்லா வேலையையும் முடிச்சிட்டேங்க, அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். நீ துவைச்ச துணியில எல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கு. மறுபடியும் நீ அதை எல்லாத்தையும் துவ. நானும் அம்மாவும் வெளியில கிளம்புறோம். நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கேன், அதையும் சமைச்சு வச்சிரு. நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்றேன். சரிங்க, நீங்க கிளம்புங்க. கணவன் வந்ததும் அவருக்கு சாப்பாடு பரிமாறுனா ஆதிரா. என்னடி இது, கறி கொஞ்சம் தான் இருக்கு, மிச்சத்தை என்ன பண்ண நீ? நானும் கறி குழம்பு தாங்க ஊத்தி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததா, அதான் நிறையவே போட்டு சாப்பிட்டேன். அதனாலதான் குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கே கதை. என் பையன் ஆசையா வாங்கிட்டு வந்தத நீயே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டியா? உன்னையெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னத்த இப்படியெல்லாம் சொல்றீங்க? வீட்ல இருக்கதே 3 பேரு, 3 பேத்துக்கும் தனித்தனியாவா சமைக்க முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என்னோட நிலைமை உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் கூட ஈவை இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. என்னடி, என்னையே எதிர்த்து பேசுறியா? பகவந்த், நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க. இவளுக்கு கொழுப்பு கூடிருச்சுமா, இப்ப குறைக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பகவந்த் ஆதிராவ அடிச்சான். ஆதிரா வலியில ரொம்பவே அழுதா. இனி என்னால இங்க இருக்கவே முடியாது. இவங்க கிட்ட தினமும் அடி வாங்கி சாகிறதுக்கு ஒரேடியா செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா வீட்டை விட்டு போனா. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட நின்னுக்கிட்டு இருந்தா. நான் சாகிறது மட்டும் இல்லாம என்னோட பிஞ்சு குழந்தையையும் கொல்ல போறேனே, அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இத தவிர வேற வழி எனக்கு தெரியல. அப்போ அங்க ஒரு பெண்ணோட ஆவி வந்துச்சு. ஆதிரா அத பார்த்து பயந்து போயிட்டா. நீ பேய் தானே? ஆமா ஆதிரா, ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏன்னா நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். உன்னை தற்கொலை பண்ணிக்கவும் விட மாட்டேன். என் கணவருக்கே என் மேல அக்கறை இல்ல, உனக்கு என்ன? உன்னோட கணவரோட மூத்த மனைவி நான் தான். ஆனா நீ ஓடி போயிட்டதால சொன்னாங்க அப்படின்னு அவங்க உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா அவங்க பண்ண கொடுமை தாங்காம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். இப்போ நீயும் அதே நிலைமையில வந்து நிக்கிற. எனக்கு ஆதரவா அப்போ யாரும் இல்ல, ஆனா இப்போ உனக்கு நான் ஆதரவு தர்றேன். என்னோட மந்திர சக்திய நான் உனக்கு தர்றேன். அத வச்சு அவங்கள நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தற்கொலை மட்டும் பண்ணிக்காத. நீ சொல்றதும் சரிதான். நேத்து நீ, இன்னைக்கு நான், நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அவங்க பண்ண தப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
அதான் சரி. உனக்கு எப்போ என் உதவி தேவைப்படுதோ அப்போ என்ன மனசுல நினை, நான் உனக்கு உதவி பண்றேன். அதுக்கப்புறம் ஆதிரா ரொம்ப தைரியத்தோட வீட்டுக்கு போனான். வீட்ல பகவந்த் ஆதிராவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இவ்ளோ நேரம் எங்கடி போயிட்டு வந்த? நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொன்னாருங்க. அதனால ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர்றேன். காலெல்லாம் வலிக்குது. எப்போ பாரு காலு வலி கை வலின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னமோ உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் குழந்தை பெத்துக்கிறதாட்ட ரொம்ப ஓவரா பண்ற. ஒருவேளை நான் கர்ப்பமா இருந்தா எல்லா வேலையும் மடமடன்னு செஞ்சிருப்பேன். உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சும்மா வாய்க்கு வந்ததா சொல்லாதீங்க. அப்புறம் நடந்துட்டா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அது உண்மையிலேயே நடந்தா எப்படி வேலை பாக்குறதுன்னு நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். நீங்களே சொல்லிட்டீங்க. சரிங்க, அப்போ இணையில இருந்து நம்ம குழந்தைய நீங்க தான் சுமக்க போறீங்க. என்னடி லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? ஆதிரா சொன்னதுமே பகவந்த் கர்ப்பமாயிட்டாரு. அடியே, உன் வயித்துல இருந்த குழந்தை எங்க போச்சு? பதட்டப்படாம கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. நம்ம குழந்தை இப்போ உங்க வயித்துல தான் இருக்கு. என்னடி நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி கர்ப்பமானேன்? நான் தான் மந்திர சக்திய பயன்படுத்தி இத பண்ணேன். கர்ப்பமா இருந்தா எல்லா வேலையையும் ஈஸியா செஞ்சிருவேன்னு சொன்னீங்கல்ல. நாளைக்கு நீங்க தான் இந்த வீட்ல எல்லா வேலையுமே செய்யணும். இங்க பாரு, யாராவது பாக்குறதுக்குள்ள என்ன மாத்திரு. முடியாதுங்க. நீங்க எப்படி வேலை செய்யறீங்கன்னு நான் பார்க்கணும். சுலபம்னு சொன்னீங்கல்ல, அனுபவிங்க. பாவம், மாசமா இருக்க பையன், பசிக்கும். நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வர்றேன். நான் இங்க ஒருத்தன் தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா நிம்மதியா தூங்குறா. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இப்படி தூங்குறாளே. அது சரி, தினமும் இவ கஷ்டப்படும் போது நானும் இப்படிதான் கண்டுக்காம தூங்குனேன். எனக்கு இது தேவைதான். அடுத்த நாள் காலையில இப்படியே நின்னுக்கிட்டே இருந்தா எப்படி? வேலையா வீட்டை பெருக்கணும். சீக்கிரம் பெருக்குங்க. பகவந்தும் குனிஞ்சு பெருக்கினாரு. ஆனா அவரால அதை செய்யவே முடியல. ஆதிரா, என்னால குனியவே முடியல. அப்புறம் எப்படி இந்த வீடு முழுக்க என்னால பெருக்க முடியும்? என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேண்டி. கஷ்டமாவா இருக்கு? இதையே தானுங்க நான் தினமும் பண்றேன். ஆனா நீங்க இங்க குப்பை இருக்கு, அங்க குப்பை இருக்குன்னு மறுபடியும் என்ன கூட்ட சொல்லி கஷ்டப்படுத்துவீங்கல்ல. நீங்க தான் இன்னைக்கு வீடு பெருக்கணும். பெருக்கிட்டு சொல்லுங்க, நான் வர்றேன். ஆதிராவை பார்க்கலான்னு தான் வந்தேன். அவ எங்க? ஆதிரா குளிச்சுக்கிட்டு இருக்கா. நீ கிளம்புமா, நான் வந்ததும் அவகிட்ட சொல்றேன். அது சரி, நேத்து வரைக்கும் நீங்க நல்லா தானே இருந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? நேத்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டேமா, அதான் தொப்பை போட்டுருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. அதுக்குன்னு ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய தொப்பையா போடும்? இந்த ஆளு எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். நீ கிளம்புமா, நான் ஆதிரா வந்தா நீ வந்த விஷயத்த சொல்றேன். சரி சரி, நான் வர்றேன். தொப்பை போட்டிருக்கு சரி, எதுக்கு இந்த ஆளு வளையெல்லாம் போட்டிருக்கான்னு தெரியலையே. ஆதிரா, என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிரு. அவனை பழையபடி மாத்திரு. கண்டிப்பா மாத்துறேன் அத்தை. ஆனா இப்போ இல்ல. உங்க பையனும் நீங்களும் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆதிரா, நான் திருந்திட்டேன். குழந்தைய சுமக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த கஷ்டத்தை மறுபடியும் உனக்கு தர விரும்பல. இந்த குழந்தைய நானே சுமக்கிறேன். எந்த ஒரு தாயும் குழந்தைய பாரமாவோ கஷ்டமாவோ நினைக்க மாட்டா. நீங்க திருந்தணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். குழந்தைய நான் சுமக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இப்பவே குழந்தை உங்க வயித்துல இருந்து என் வயித்துக்கு வந்துரும். என்ன மன்னிச்சிரு ஆதிரா. இனி நான் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உனக்கு கிடைச்ச மந்திர சக்தியை பயன்படுத்தி நீ எங்களை என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம். ஆனா நீ எங்களை எதுவும் பண்ணாம மன்னிச்சிருக்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசு ஆதிரா. ஆமாமா, இனி நானும் உன்னை என் மகளா பாத்துக்குவேன். இனி நீதான் இந்த வீட்டோட மகாராணி. நாங்க சொத்தை எல்லாம் உன் பேர்லயே எழுதி வைக்கிறோம். இந்த பாசத்துக்காக தான் இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆதிரா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள
பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. பதிலுக்கு நம்ம அவங்கள மன்னிச்சா நமக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும்.